அக்ஷரங்கள் கத்துக்குது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜாக்கு இப்பதான் அது தெரிய போகுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு அழகான வீட்டுக்குள்ள ராஜா அவனோட செல்ல பொம்மைகளோட விளையாடிட்டு இருக்கான். திடீர்னு அம்மா சூப்பிடாங்க. ராஜா, இன்னைக்கு உனக்கு ஒரு புது பாடம் இருக்கு. ராஜாவோட கண்கள் பிரகாசமா மின்னுது. அது புது விளையாட்டா அம்மா? அவன் குதூலமா கேக்குறான். அம்மா மெதுவா சிரிக்கிறாங்க. விளையாட்டு இல்லடா கண்ணா, இன்னைக்கு நாம தமிழ் எழுத்துக்களை கத்துக்க போறோம். அவங்க ஒரு பளபளப்பான வண்ணமயமா பலகையை கொண்டு வர்றாங்க. ராஜாவுக்கு ஆர்வம் அதிகமாக்குது. இந்த எழுத்துக்கள் ரகசிய வடிவங்க மாதிரி இருக்கே. அம்மா மென்மையா முதல் எழுத்த வரைன்னு சொல்றாங்க. இது ஆ. நீ முயற்சி பண்றியா ராஜா? ராஜா சிரிக்கிறான். முயற்சி பண்ணா. அவனோட கொஞ்சம் ஆடுது, அசையுது. ஆனா அது அதோட சொந்த வழியில ரொம்ப அழகா இருக்கு. அம்மா கைத்தட்டி, சூப்பர் ராஜா. ராஜா பெருமையா சிரிக்கிறான். புது விஷயங்கள் கத்துக்கிட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு புது சாக்சம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு எழுத்தா. அம்மா, நான் உட்கார்ந்துட்டேன். ராஜா அம்மாவுடன் அட்டவணையில் அமர்றான். பலகையில் ABC எழுத்து வரையப்பட்டுள்ள. இது A for apple. அம்மா, இது ஆப்பிள் பழமா? ஆம், இதுதான் A ன்னு சொல்வாங்க. ஆ, ஹா, ஆப்பிள். ஏபிசி கத்துக்குது இவ்வளவு ஜாலியா இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இவர்தான் ராஜா, எல்லாம் மாத்தி மாத்தி சொல்ல ராஜா. இவங்க குடும்பம் உலகத்திலேயே பெஸ்ட் லீடர்ஸ். ராஜா அம்மா பி எழுத்து காட்டி பீப்பார் பால்னு சொல்லாங்க. ஆனா ராஜா தலைய ஆட்டிட்டு, இல்லம்மா இது பீப்பார் பூனைன்னு சொல்றான். அப்புறம் பூனை மாதிரி மியாவ்னு கத்துறான். முழுசா பூனை மாதிரியே. அம்மா சும்மா சிரிக்கிறாங்க. இல்ல கண்ணா இது பால்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் வழுந்து வழுந்து சிரிக்கிறாங்க. என்ன சேர்ந்து ஜாலியா கத்துக்கும் போது படிப்பு இன்னும் நல்லா இருக்குமோ. கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் ராஜா மறுபடியும் முயற்சி பண்றான். சி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அம்மா அவனை கட்டி பிடிச்சு, நீ செஞ்சுட்ட, உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன தெரியுமா? அப்பா வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே கொண்டாட்டத்துல கலந்துக்கிறார். குடும்பமே சேர்ந்து கைதட்டி அரவாரம் பண்ணி ராஜாவுக்கு ஒரு சின்ன பார்ட்டியை கொண்டாடுறாங்க. ஏன்னா சில சமயம் ஏபிசி கத்துக்குதுன்னா கொஞ்சம் ஜாலியா, நிறைய அன்பா, அப்புறம் ஒரு சில பூனை சத்தங்களோட கத்துக்கிறது தான்.